ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு மசில் குரூப்பாக தான் நீங்கள் கவர் பண்ணி கீழே வரணும். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நெக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா கையை மொத்தமாக சுற்றுவாங்க. கை சுற்றக்கூடாது, ஜஸ்ட் உங்களோட ரிஸ்ட் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். நிறைய பேருக்கு பாதிலேயே உடம்பு நின்றுலாம், நெத்தி தரையை தொட முடியாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு வெயிட் இருக்குது, வயிறில் சதை இருக்கிறதுனால தொட முடியலன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் முதுகெலும்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு முட்டி வலுவிழக்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசு ஆட்களுக்கு கூட முட்டி வலி வர்றது அதிகமாகிடுச்சு. புவியீர்ப்பு திசைக்கு எதிர் திசையில் உங்களோட ரத்தம் நல்லா பாயணும் அப்படின்னா உங்களோட கெண்டைக்கால் ஆரோக்கியமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரிடே லைஃப்பில். ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் உட்காந்த இடத்துலையே உங்களோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற மாதிரியான உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வயசானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னால் நடக்க முடியல, முட்டி வலி இருக்குது, வேறு எந்த உடற்பயிற்சியும் பண்ண முடியல, நான் உட்காந்த இடத்துல ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வயசானவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே உங்கள் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உடல் பகுதிகளையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ரத்த ஓட்டத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த உடற்பயிற்சியில் நீங்கள் தலைக்கு ஒரு உடற்பயிற்சி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் தொடைக்கோ காலுக்கோ வரக்கூடாது. எப்போவுமே நீங்கள் ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு மசில் குரூப்பாக தான் நீங்கள் கவர் பண்ணி கீழே வரணும். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நெக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு மேலேருந்து வர்றதுல ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் கழுத்து. கைகளை தொட மேலே வச்சுக்கிறீங்க. கழுத்தை பின்னாடியும் முன்னாடியும் மெல்லமாக எவ்வளோ மெதுவாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணணும். நெக் மசில்ஸ் அண்ட் நீ ஜாயிண்ட்ஸ் கிட்டலாம் இருக்கிற மசில்ஸ், நீ மசில்ஸ் அண்ட் நெக் மசில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். நீங்கள் வேகமாக எந்த பயிற்சியும் நீங்கள் கழுத்துக்கு கொடுக்கக்கூடாது, மெல்லமாக தான் பண்ணணும். ரெண்டு தடவை பண்ணால் போதும். ஸோ மெல்லமாக பண்ணுங்க. இதே அசைவை இப்போ பக்கவாட்டில் கொடுக்கணும். இதையும் ரெண்டு தடவை பண்ணால் போதும். ஸோ மெதுவாக பண்ணுங்க, வேகமாக கழுத்தை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நெக் ரொட்டேஷன். நீங்கள் இந்த கழுத்தை முழுசாக நீங்கள் திருப்பறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட தாடை உங்கள் நெஞ்சு பகுதியை தொட்டு இருக்கணும். கம்ப்ளீட்டாக 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ மெதுவாக சுற்ற முடியுமோ அவ்வளோ மெதுவாக சுற்றணும். எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே தான் முடிக்கணும். ஒரு தடவை கிளாக் வைஸ் பண்ணியாச்சு, ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணியாச்சு. எஸ், கழுத்துக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கிற மூட்டு தோள்பட்டை. விரல்களை தோள்பட்டை மேலே வச்சுக்கிறீங்க. கைகளை சுற்றணும். ஒரு தடவை நீங்கள் கைகளை சுற்றுறப்பையும் உங்களோட கை மூட்டி தொட்டுக்கணும். அஞ்சு தடவை கிளாக் வைஸ் பண்ணுறீங்க, 5 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்த ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கைமுட்டி. கைமுட்டிக்கு நீங்கள் தொடர்ந்து இதை மடக்கி மடக்கி பயிற்சி பண்ணுறீங்க. கைமுட்டிக்கு அடுத்தபடியாக உங்களோட ரிஸ்ட். இதுக்கு கை விரல்களை சுருக்கிட்டு உங்களோட ரிஸ்ட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். ஜென்ரலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா கையை மொத்தமாக சுற்றுவாங்க. கை சுற்றக்கூடாது, ஜஸ்ட் உங்களோட ரிஸ்ட் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். 5 தடவை கிளாக் வைஸ் பண்ணுறீங்க, 5 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுறீங்க. எஸ், அதுக்கப்புறம் உங்கள் விரல்களில் இருக்கிற சின்ன சின்ன முட்டிகள், எலும்புகள், அதுக்கு நல்லாவே இப்படி
ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. உங்கள் விரல்களை இதுக்கு மேலே நீங்கள் விரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நல்லா விரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இறுக்கமாக மூடுறீங்க. இது மாதிரி ஒரு 5 தடவை பண்ணுறீங்க. கையில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் முடிச்சாச்சு. கைக்கு அடுத்தபடியாக இருக்கிற சதை மார்பக சதை. ஸோ இதை வலுப்படுத்துறதுக்கு நெஞ்சு பகுதிக்கு முன்னாடி ஒரு வணக்கம் மாதிரி ஒரு பொசிஷனை வச்சுக்கிறீங்க. விரல்கள் சேர்ந்து இருக்கட்டும். இந்த கீழ்ப்பகுதியை மட்டும் விரிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். விரிக்கணும், நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இதை 5 தடவை பண்ணுறீங்க. இந்த அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களோட மார்பு பகுதியில் ஒரு இறுக்கம் வர்றதையும் மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதையும் கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதே அழுத்தத்தை, இதே பயிற்சியை தலைக்கு மேலே பண்ணணும். ஸோ இங்கே வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்போ டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெஸ்ட் வந்து உங்களுக்கு டைட் ஆகும். அதையே நீங்கள் தலைக்கு மேலே வச்சு பண்ணுறப்போ அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட இருக்கிற பிரெஸ்ட் மசில் வந்து டைட் ஆகும், லிஃப்ட் ஆகும். இப்போ மேல் இடுப்பு சதைக்கு வரோம். கைகளை மடி மேலே வச்சுக்கிறீங்க. கையை எதிரான ஒரு முட்டியை அதை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை பின்பக்கமாக வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பி இந்த மேல் இடுப்பு பகுதிக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுக்கணும். ஒரு சைடும் நீங்கள் 3 தடவை பண்ணலாம். இப்போ கீழ் இடுப்பு சதைக்கு வரலாம். நீங்கள் உள்மூச்சு எடுக்கிறப்ப கைகளை மேலே உயர்த்திக்கலாம். வெளிமூச்சு எடுக்கிறப்போ உங்களோட கை மூட்டியை தரையில் வச்சுட்டு மேட்டில் வச்சுட்டு கையை நல்லா வளைச்சு நீங்கள் மேலே சுவரை பார்க்கணும். கீழ் இடுப்பு ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் அந்த சதை இழுக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இழுக்கிறது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சரியாக பயிற்சி பண்ணலேன்னு அர்த்தம். நடுவில் வர்றப்ப உள்மூச்சும் நீங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப வெளிமூச்சும் எடுத்துக்கிறது அதிக பலனை கொடுக்கும். ஒரு பக்கமும் குறைஞ்சபட்சம் 3 தடவை பண்ணுங்க. மேல் இடுப்பு கீழ் இடுப்பு தனித்தனியாக பண்ணாச்சு. இப்போது மொத்தமாக இந்த இடுப்பு பகுதிக்கு கைகளை பின்னாடி கட்டிட்டு ஒரு உள்மூச்சு எடுத்துக்கோங்க. வெளிமூச்சு விடுறப்போ உங்கள் நெத்தியால் தரையை தொட முயற்சி பண்ணுறீங்க. எழுந்திருக்கிறப்போ உள்மூச்சு, கீழே வர்றப்போ வெளிமூச்சு. நிறைய பேருக்கு பாதியிலேயே உடம்பு நின்றுடலாம், நெத்தி தரையை தொட முடியாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு வெயிட் இருக்குது, வயிறில் சதை இருக்கிறதுனால தொட முடியலன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் முதுகெலும்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். குறைஞ்சது 3 தடவை, 5 தடவை, 6 தடவை கூட நீங்கள் பண்ணலாம். குறைஞ்சது 3 தடவை ஒரு பயிற்சியும் பண்ணிடுங்க. எஸ். அதுக்கப்புறம் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் ஏரியா 2 உள்ளங்காலையும் சேர்த்து வச்சுக்கிறீங்க. உங்களோட குதிகால் உடம்புக்கு பக்கத்தில் இருக்கணும். கால்களை வெளியில் வைக்கக்கூடாது. உங்களோட குதிகால் உடம்புக்கு பக்கத்தில் இருக்கணும். விரல்களை கோத்துக்கிறீங்க.
கோத்த விரல்களை கால் விரலுக்கு அடியில் வைக்கிறீங்க. கை மடங்கி இருக்கக்கூடாது, கை நல்லா நீட்டமாக இருக்கணும், முதுகு நேராக இருக்கணும். நீங்கள் கூன் போட்டு உட்காரக்கூடாது, முதுகு நேராக இருக்கணும். இப்போ தொடைகளை ஆட்ட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் உள் தொடையில் இருக்கிற தசப்பகுதிகள் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பயிற்சி பண்ணும்போதும் அதோட ஆசன பெயர் என்னன்னு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த பயிற்சி பண்ணும்போது உடலில் எந்த பகுதியில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது, ஸ்ட்ரெங்தன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். எந்த அசைவு உடம்போட எந்த பகுதியை வலுவாக்குது, ஸ்ட்ரெச் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, தொடை இடுக்குக்கு அப்புறம் தொடை பகுதிக்கு வரீங்க. தொடை பகுதிக்கு தொடையை மடக்குறீங்க. குதிகால் உடம்போட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இடைவெளியோடு இருக்கக்கூடாது. ஷின்போனை கட்டி பிடிக்கிறீங்க. உங்கள் முட்டிக்கு கீழே இருக்கிற எலும்பு தான் ஷின்போன். விரல்களை கோத்து அதை கட்டி பிடிக்கிறீங்க. இன்னொரு காலை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இதை நீட்டும் போது இன்னொரு காலை மடக்கிக்கிறீங்க. குறைஞ்சது 3 தடவை, 5 தடவை, 6 தடவை கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, தொடைப்பகுதிக்கு அப்புறம் முட்டிக்கு வரலாம். ஸோ நிறைய பேருக்கு முட்டி வலுவிழக்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசு ஆட்களுக்கு கூட முட்டி வலி வர்றது அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு காரணங்கள், மூல காரணம் எதுவாக வேணா இருக்கலாம். முட்டியை சுற்றி இருக்கிற தசைகள் உங்களுக்கு வலுவாக இருந்ததுன்னா முட்டி வலி குறையிறது ரொம்பவே எவிடெண்ட்டாக தெரியும். ஸோ இந்த முட்டியை சுற்றி இருக்கிற தசைகள் வலுவாகிறதுக்குன்னு தனி பயிற்சிகள் இருக்குது. இன்றைக்கி அதில் 1-2 பார்ப்போம். காலை மடக்கிக்கிறீங்க, இடைவெளியோடு இருக்கட்டும். கை விரல்களை கோத்துட்டு நடுத்தொடைக்கு பின்னாடி வச்சிடுறீங்க, அடியில் வச்சிடுறீங்க. காலை உயர்த்த முயற்சி பண்ணுறீங்க, அரைகுறையாக இல்லை, இதுக்கு மேலே உயர்த்த முடியாதுங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக ரைஸ் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு பயிற்சி பண்ணும்போது முதல் நாள் இவ்வளோ தான் வரும். நீங்கள் முழுசாக இதுக்கு மேலே காலை எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். நிறைய பேர் இந்த குறைஞ்ச உயரத்திலேயே இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதில் பெரிய ப்ரெஷரோ பெரிய வலுவோ இந்த முட்டியை சுற்றி இருக்க தசைகளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு உயரத்தில் இந்த காலை நீட்டமாக வைக்க முடியுங்கிறத முயற்சி பண்ணுங்கள். இப்படி இல்லை, இப்படி. ஒரு தடவை நீங்கள் முழுசாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறமா 3 நொடியாவது அங்கே காலை வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கீழே இறக்கலாம். போன வேகத்திலே கீழே இறக்க வேணாம். ஒரு 3 நொடி 4 நொடி அங்கே வெயிட் பண்ணுங்கள். உங்கள் முட்டி ஸ்ட்ரெங்தன் ஆகிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் காலை கீழே இறக்குனா போதும். இப்போ இந்த காலுக்கு பண்ணலாம். நீங்கள் லோ லெவலில் பண்ணும்போது ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் உடம்புக்கு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக உங்கள் காலை உயர்த்தி கொண்டு வர முடியும்னு பாருங்கள். அரைகுறையாக நீட்டக்கூடாது, முழுசாக உயர்த்துறீங்க. திரும்பவும் முட்டிக்கே தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காலை நீட்டி இப்படி உட்காந்துருக்கும் போது உங்கள் முட்டிக்கு அடியில் கேப் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் கையை உள்ளே விட்டிங்கன்னா விரல்கள் எல்லாம் உள்ளே போகுது, அந்த அளவுக்கு கேப் இருக்குது இல்லையா? அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் முட்டியை கீழ் நோக்கி தள்ளணும். கை வச்சு இல்லை, கான்ஷியஸாக கால் முட்டியை கீழே தள்ளணும். இப்போ விரல் வச்சு பாருங்கள், விரல் உள்ளே போகாது, அந்த கேப் ஃபில் ஆயிடுச்சு.
ஸோ நீங்கள் ப்ராப்பராக கேப்பை ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு எப்போ தெரியும்னா உங்களோட குதிகால் மேலே உயர்ந்துடும். குறைஞ்சது 5 தடவையிலேருந்து 10 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கை சப்போர்ட், கையை உதவிக்கு கொண்டு வந்து காலை ப்ரெஸ் பண்ணாதீங்க. சேம் டைம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கையை பின்னாடியும் வைக்காதீங்க. முதுகு நேராக இருக்கணும். கையை முன்னாடி தொடையில் வச்சுக்கலாம். முட்டியை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். உங்கள் குதிகால் மேலே தூக்கிடுச்சுன்னா நீங்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். முட்டி வலி வர்றதுக்கு காரணம் என்னவா வேணா இருந்திருக்கலாம். ஆனால் முட்டியை சுற்றி இருக்கிற தசைகள் வலுவாக இருக்கிற பட்சத்தில் பெயின் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பயிற்சி பார்த்துடலாம். முட்டிக்கு கையை பின்னாடி வைக்கக்கூடாது. சேம் டைம் கையை ஹெல்ப்புக்கும் எடுக்கக்கூடாது. நீங்கள் தொட மேலே வச்சுக்கலாம். கையை நடுவில் இருக்கிற காலை வெளியில் எடுக்கணும். ஆனால் முட்டி மடங்கக்கூடாது. ஒரு பொம்மலாட்ட குச்சியை தூக்கி வெளியில் வைக்கிற மாதிரி வைக்கணும். சேம் டைம் ஃப்ளாட்டாகவும் வைக்கக்கூடாது. ஒரு அரைவட்டம் போடுற மாதிரி காலை வெளியில் எடுத்து வைக்கணும். நீங்கள் முட்டியில் அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அரைவட்டம் போட முடியும். இல்லாட்டி கால் இப்படி வளைஞ்சிடும். இல்லாட்டி அரைவட்டத்துக்கு பதிலாக கால் இப்படி ஃப்ளாட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தடவையும் நீங்கள் அரைவட்டம் போடுறத கன்ஃபார்ம் பண்ணணும். சேம் டைம் முட்டி மடங்கவும் கூடாது. கொஞ்சம் கூட முட்டி மடங்கக்கூடாது. இப்படிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. குறைஞ்சபட்சம் 5 தடவையாவது நீங்கள் பண்ணணும். நான் உட்காந்துட்டு பண்ணுற உடற்பயிற்சி தான் பண்ணுறேன், எனக்கு பெருசாக வேலை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் காலையிலையும் பண்ணலாம். இந்த முழு உடற்பயிற்சியை திருப்பியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஈவினிங்கும் பண்ணலாம். டெய்லி 2 தடவை பண்ணலாம். நம்ம தலையிலேருந்து ஒரு தசையாக ஒரு மூட்டாக தான் நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முட்டிக்கு அப்புறம் கெண்டைக்கால் சதை. ஸோ இந்த கெண்டைக்காலை நீங்கள் தினசரி வாழ்க்கையில் அசைச்சு அதை ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வயிறை எப்படி 2வது மூளைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கெண்டைக்கால் நம்மளோட 2வது இதயம். உங்களோட இதயம் ஒரு நொடியும் துடிச்சிட்டே இருக்குது. உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை அது உறுதிப்படுத்திகிட்டே இருக்குது. அதுவும் புவியீர்ப்பு திசைக்கு நேராக, புவியீர்ப்பு திசைக்கு எதிர் திசையில் உங்களோட ரத்தம் நல்லா பாயணும் அப்படின்னா உங்களோட கெண்டைக்கால் ஆரோக்கியமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரிடே லைஃப்பில். நம்ம நின்றுட்டு பண்ணும்போது வேறு மூமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் உட்காந்துட்டு பண்ணும்போது கால் விரல்களை வெளியிலையும் உள்ளேயும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் கெண்டைக்கால் சதை சுருங்கி விரியும். நீங்கள் நின்றுட்டு உடற்பயிற்சி பண்ணுறப்போ அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணுறப்போ நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். இந்த 2 அசைவில் ஒரு அசைவுக்கு உங்கள் கெண்டைக்கால் சுருங்குது, இன்னொரு அசைவுக்கு உங்கள் கெண்டைக்கால் விரியுது. கெண்டைக்காலுக்கு அடுத்தபடியாக கணுக்கால். நீங்கள் ஒரே நேரத்தில் 2 காலையும் ஒரே திசையிலையும் சுற்றலாம். தனித்தனியாக வச்சுட்டு வேறு திசையிலையும் சுற்றலாம். குட்டி குட்டியாக சுற்ற ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பெரிய வட்டம் போட ட்ரை பண்ணுங்க. கழுத்தில் ஆரம்பித்து கணுக்கால் வரைக்கும் எல்லா தசைகளையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லா ஜாயின்ட்ஸையும் எலும்பு பகுதிகளையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டத்தை நம்ம என்ஷூர் பண்ணியாச்சு. இதை நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், காலையில் மாலை 2 வேளையும் பண்ணலாம். உட்காந்துட்டே இருக்கோம், உட்காந்துட்டே என்ன பண்ண முடியும் எங்களால் அப்படின்னு கேட்குற வயசானவங்களுக்கு இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். டெய்லியும் பண்ணுங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.